புதூர் வேளாண் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகளின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் சிரித்தபடி திணறிய அதிகாரிகள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள புதூர் வட்டார விவசாயிகள் சங்கம் சார்பில் 2025-2026 நிதியாண்டில் கடும் வறட்சியால் ஏற்பட்ட இழப்பிற்கு இழப்பீடு மற்றும் காப்பீடு உடனடியாக வழங்க வேண்டும். உளுந்து, பாசி போன்ற பயிர்களுக்கு அரசு விலை நிர்ணயம் செய்தது போல் மிளகாய், கொத்தமல்லி, சோளம், கம்பு, மக்காச்சோளம், சூரியகாந்தி போன்ற பயிர்களுக்கும் அரசே விலை நிர்ணயம் செய்திட வேண்டும். தமிழக அரசு அறிவித்த பயிர்க்கடனை திரும்ப பெற்று முழுமையாக பயிர்க்கடனை அனைத்தையும் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்ய வேண்டும். அனைத்து கிராம கண்மாய் மற்றும் ஊரணிகளில் வண்டல் மண் மற்றும் கரிசல் மண் எடுக்க அனைத்து விவசாயிகளுக்கும் அனுமதி வழங்க வேண்டும். வரும் காலங்களில் பயிர்களை சேதப்படுத்தும் வன விலங்குகளை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதூர் பேருந்து நிலையம் முன்பு மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இதனால் புதூர் பேருந்து நிலையம் முன்பு ஏராளமான போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து விவசாயிகளை புதூர் வேளாண்மை துறை அலுவலகத்திற்கு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த காவல்துறையினர் அழைத்து சென்றனர். காலை 10 மணிக்கு வேளாண் துறை அலுவலகத்திற்கு வந்த விவசாயிகள் காலை 11 மணி ஆன நிலையில் அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் ஏராளமான விவசாயிகள் புதூர் வேளாண்மை துறை அலுவலகம் முன்பு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டம் அறிவித்திருந்தும் அதை பெரிதுபடுத்தாமல் மதியம் 12 மணி அளவில் சாவகாசமாக வந்த அதிகாரிகளால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் புதூர் வேளாண்மை துறை அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறையினர், தனியார் காப்பீடு நிறுவனம் உள்ளிட்டோர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது விவசாயிகளுக்கு காட்டுப்பன்றி, மான் ஆகிய காட்டு விலங்குகள் தொல்லை, கண்மாய் குளங்களில் நீர் இல்லாமல் குடிநீர் பிரச்சினை, கால்நடை வளர்ப்பதிலும் தொல்லை என பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை விவசாயிகள் அதிகாரிகளிடம் முன்வைத்தனர். இதற்கு அதிகாரிகளோ சிரித்தபடி பதில் கூற முடியாமல் திணறி மழுப்பலாக பதில் கூறினர். அதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் அவகாசம் தாருங்கள், உங்களுக்கு பயிர் காப்பீடு தொகை வரும் அல்லது வரவில்லை என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம் என்று கூறியதால் அங்கிருந்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று 21/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று மாபெரும் ஒரு சாலை மறியல் போராட்டம் நடத்துவதாக நம்ம ஏற்கனவே எல்லாத்துக்கும் அறிவிச்சிருந்தோம். அதே மாதிரி நம்ம புதூர் வேளாண் விரிவாக்க மையத்தில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை கூட்டம் இன்றைய தினம் நடந்தது. இன்றைய நடந்த சமாதான பேச்சுவார்த்தை கூட்டமானது எங்களோட விவசாயிகளோட கோரிக்கை 2025-26 அந்த நிதியாண்டுக்கு உண்டான எங்களுக்கு இழப்பீடு மற்றும் காப்பீடு இதைத்தான் நாங்கள் மெயினாக கேட்டிருந்தோம். அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கு விவசாயம் பண்ணணும் அப்படின்னாலேவும் எங்கள் கையில் காசு இல்லை. இந்த இன்சூரன்ஸு வந்தால் மட்டும்தான், இந்த இழப்பீடோ இல்லை இந்த காப்பீடோ வந்தால் மட்டும்தான் நாங்கள் அடுத்த கட்ட வேலையே நாங்கள் தொடங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பருவகாலம் தொடங்கிட்டாலே எங்களுக்கு காட்டு விலங்கு, காட்டு பன்றிகள் அட்டகாசம் அதிகமாக இருக்குது. அதையும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தோம். ரெண்டாவது, நம்மளோட எங்களோட விளை பயிர்களுக்கு நீங்கள் முழுமையான எங்களுக்கு கடன் தள்ளுபடியே நீங்கள் செய்ய வேண்டாம். ஆனால் எங்களுக்கு விலை நிர்ணயம் கொடுத்துட்டாலே நாங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்களுக்கு தள்ளுபடி வேண்டாம், நாங்களே கட்டிக்கிடுவோம். எங்களுக்கு ஒவ்வொரு மல்லி, மிளகாய், வத்தல் இது எல்லாருக்குமே எங்களுக்கு ஒரு விலை நிர்ணயம் கொடுக்கணும், செய்யணும். அந்த விலை நிர்ணயம் இருந்துட்டாலே நாங்கள் எந்த ஒரு எங்கள் அரசாங்கத்திட்ட போய் எங்களுக்கு தள்ளுபடிங்கிறத எதுவுமே நாங்கள் கேட்க போகிறதில்ல. இந்த மாதிரி பல கோரிக்கைகளை நம்ம முன்னெடுத்து ஒரு சாலை மறியல் போராட்டம் வச்சுருந்தோம். அது செப்டம்பர் 15க்குள்ளே எங்களுக்கு நிறைவேற்றி தருவதாக நம்ம அரசு அதிகாரிகள் கொஞ்சம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த செப்டம்பர் 15க்குள்ளே ஏறலை அப்படின்னா இந்த புதூர் வட்டார விவசாய சங்கம் அனைத்து விவசாயிகளையும் திரட்டி மாபெரும் ஒரு சாலை மறியல் போராட்டமோ இல்லை ஒரு உண்ணாவிரத போராட்டமோ நடத்துவாக இந்த ஊடகத்துறையுமாக கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கிறோம். நன்றி.